பீகாரில் உள்ள முசாஃபர்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தொழிலதிபர் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் முதுகு மற்றும் மார்பு பகுதிகளில் குண்டு பாய்ந்து நிலைகுலைந்து கீழே விழுந்த அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே நகை மற்றும் பணத்திற்காக சிங்கப்பூரைச் சேர்ந்த தமிழர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிங்கப்பூர் நாட்டில் வசித்து வந்த தங்கமணி என்பவர் தனது சகோதரர் சுப்பிரமணியுடன் திருப்போரூர் அருகே கண்டிகையில் உள்ள வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். கடந்த மாதம் 26ஆம் தேதி நண்பருடன் வெளியே சென்ற தங்கமணி வீடு திரும்பாததால் தாழம்பூர் காவல் நிலையத்தில் சுப்பிரமணி புகார் அளித்தார். இதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் ஆனந்தன், அவரது நண்பர்களான மதுராந்தகத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் மற்றும் பார்த்திபனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள், கத்தி, செல்போன் மற்றும் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை ராமாபுரத்தில் 10 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நிர்மல் என்பவரது மகன் கைலாஷ் கோடை விடுமுறைக்காக ராமாபுரத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் தனது அத்தையுடன் மொட்டை மாடிக்கு துணி காய வைக்க சென்ற சிறுவன் கையில் இரும்பு கம்பியை வைத்து விளையாடியுள்ளார். அப்போது திடீரென இரும்பு கம்பி வீட்டிற்கு முன்பாக இருந்த மின் கம்பத்தில் பட்டு மின்சாரம் தாக்கி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.